ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் ஒரு அரை டம்ளர் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாய் வச்சு நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அந்த டம்ளர் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு. ஃபுட் கலர் ஆப்ஷன் தான். சேர்த்து இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேசரி இந்த அளவுக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம 3/4 டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.